படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒருத்தன் ஹைவேல கார் ஓட்டி போயிட்டு இருக்கும்போது கார் பாதி வழியிலேயே ரிப்பேர் ஆகி நிக்குது. அவனும் காரை விட்டு கீழே இறங்கி ஏதாவது உதவி கிடைக்கும்னு சொல்லி அங்க இங்கேயும் சுத்தி முத்தியும் பார்ப்பான். ஆனா அந்த வழியில வேற எந்த காருமே வரல. அதே சமயம் பக்கத்துல ஒரு வீடு இருக்கும். அங்க போய் ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பார்க்கலான்னு அந்த வீட்டுக்கு போறான். ஆனா அந்த வீட்டோட கேட்டு பூட்டி இருக்கு. யாரும் உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி வெளியில போர்டும் இருக்கு. ஆனா அவனுக்கு காரை எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணும். கேட்டு பூட்டப்பட்டு இருக்குன்னா உள்ள யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கேட்டை எகிரி குதிச்சு உள்ள போறான். காரை ரெடி பண்றதுக்கு ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு சொல்லி அங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறான். அவன் இப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்க எல்லா லைட்டுமே ஆன் ஆகுது. வீட்டுக்கு பின்பக்கமா இருக்க ஜெனரேட்டரும் ஆன் ஆகுது. அதையெல்லாம் பார்த்து எதுவுமே புரியாம ஒருவேளை வீட்டுக்கு பின்பக்கமா யாராவது இருக்கலாம்னு சொல்லி அங்க போய் பார்க்கறான். அப்படி அவன் தேடி போயிட்டு இருக்கும்போது கீழே பேஸ்மெண்ட்டை பார்க்கறதுக்காக ஒரு ஜன்னல் இருக்கும். அது வழியா பார்க்கும்போது உள்ள யாரையோ ஒருத்தர் கட்டி போட்டு ஒருத்தன் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து பயந்து அங்கிருந்து ஓடலாம்னு சொல்லி 2 ஸ்டெப் தான் பின்னாடி எடுத்து வைப்பான். அங்க மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த ஒரு பொறியில அவனோட கால் மாட்டிக்குது. வலியில பயங்கரமா கத்துவான். ஒரு வழியா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பொறியில இருந்து காலை எடுத்துட்டு திரும்ப தப்பிச்சு ஓடும்போது அடுத்து இருந்த இன்னொரு பொறியில மாட்டான். ஆனா இந்த தடவை பொறியில மாட்டி அவனோட கால் மட்டும் போகல, மொத்த உடம்புமே செதறி பீஸ் பீஸா போகுது. அங்க கட் பண்ணி ஒரு லேடி சீக்ரெட் ஏஜென்ட் பிரைவேட் ஜெட்ல அந்த ஊருக்கு வராங்க. அவங்களை பிக்கப் பண்றதுக்காக ஒரு போலீஸ் வண்டியும் வந்திருக்கு. அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டும் போலீஸ் வண்டியில ஏறி ஸ்டேஷன் போறாங்க. அதே சமயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பொறியில மாட்டி உடம்பே பீஸ் பீஸா போயிருக்கும். பீஸ் பீஸா போன உடம்போட துண்டுகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து குழி தோண்டி அந்த வீட்டோட ஓனரை புதைச்சிட்டு இருக்கான். அவன் கூடவே ஒரு நாயும் இருக்கு. இவனை சைக்கோன்னு வச்சுக்கலாம். இந்த வீட்டுல அந்த சைக்கோவும் நாயும் மட்டும் தான் இருக்காங்க. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீக்ரெட் ஏஜென்ட் போயிடுறாங்க. இந்த சீக்ரெட் ஏஜென்ட் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒய்ஃபும் அவங்களோட குழந்தையும் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்றதுக்காக தான் இவங்க இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த ஊரோட ஷெரீஃப் கிட்ட இந்த கேஸ் விஷயமா அந்த குழந்தையோட அப்பா கிட்ட நான் பேசணும், அவரை மீட் பண்ணணும், சோ ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஷெரீஃபோ சீக்ரெட் ஏஜென்ட் சொல்ற எதையுமே காதுல வாங்காம அந்த குழந்தையோட அப்பா ஜாக்கி எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவர், அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இன்னும் சொல்ல போனா அந்த ஜாக்கி என்னோட ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி, அவர் மேல நீங்க சந்தேகப்படுறதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க வேணா அந்த பொண்ணோட தங்கச்சி கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, ஏதாவது தகவல் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஷெரீஃப் அங்கிருந்து சீக்ரெட் ஏஜென்ட் அனுப்புறாரு. அதே சமயம் சீக்ரெட் ஏஜென்ட் கொண்டு வந்த ஃபைல்ல நம்ம சைக்கோவோட போட்டோ இருக்கு. சைக்கோவோட பேர் தான் ஜாக்கி. அந்த குழந்தையோட அப்பாவையும் வந்தான். அதே சமயம் இங்க சைக்கோவை காட்டுறாங்க. அவனோட வீட்டுல ஒரு லேப் மாதிரி வச்சு ஏகப்பட்ட வெப்பன்ஸை செஞ்சுட்டு இருக்கான். அதுவும் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பேஸ்மெண்ட்ல தான் யாரையோ வச்சு டார்ச்சர் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒருவேளை அந்த காணாம போன பொண்ணு இந்த பேஸ்மெண்ட்ல கூட இருக்கலாம். சைக்கோ அவங்கள வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இன்னும் என்னன்றது தெளிவா காட்டல. படம் போக போக தான் நமக்கும் தெரியும். அதே சமயம் சீக்ரெட் ஏஜென்ட் கிளம்பி காணாம போன பொண்ணோட தங்கச்சி வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டுல தான் அந்த பொண்ணோட அம்மாவும் இருக்காங்க. தங்கச்சி கிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி ஜாக்கி அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது, தினமும் குடிப்பான், பயங்கரமான ட்ரக் அடிக்ட், அதுவும் இல்லாம சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அடிக்கடி அரெஸ்டும் ஆவான். அவன் வீட்டுல இருந்த நாட்களை விட ஜெயில இருந்த நாட்கள் தான் அதிகம். என்னோட அக்கா அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் இவ்வளவு மோசமானவன்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஜாக்கி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும், எனக்கு என்னவோ அவன் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சீக்ரெட் ஏஜென்ட்டுக்கு இந்த ஊர் போலீஸ் எல்லாரும் சேர்ந்துதான் ஜாக்கியை காப்பாற்ற முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தேகம் வருது. சீக்ரெட் ஏஜென்ட் தங்கச்சியை விசாரணை பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது காணாம போன பொண்ணோட அம்மா அங்க வராங்க. என்னோட பொண்ணை அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான், கண்டிப்பா அவனோட வீட்டுல போய் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை அவங்க இறந்து போயிருந்தா அவங்களோட ஆன்மாவே ஜாக்கியை சும்மா விடாது, அவன் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான், எப்படியாவது என்னோட பொண்ணை காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி அந்த வயசான பாட்டியை ரொம்பவே கெஞ்சுவாங்க. சீக்ரெட் ஏஜென்ட்டும் அந்த போலீஸை கூப்பிட்டுட்டு சைக்கோ விசாரணை பண்ணணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியிலேயே முதல் சீன்ல ஒருத்தன் புரியல மாட்டி பீஸ் பீஸா போய் செத்துருப்பான். அவனோட காரு இன்னும் அந்த ரோட்லயே தான் நின்னுட்டு இருப்பான். சீக்ரெட் ஏஜென்ட்டும் அந்த காருக்குள்ள போய் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க. ஆனா அங்க பெருசா எந்த ஆதாரமும் கிடைக்காது. அதே நேரம் அந்த கார்ல இருந்து வெளியில வந்து பார்க்கும்போது அங்க ஒரு வீடு இருக்கும். அதுதான் அந்த சைக்கோட வீடுன்னு சொல்லி கூட வந்த போலீஸ் சொல்றான். சீக்ரெட் ஏஜென்ட்டுக்கு சந்தேகம் இன்னுமே அதிகமாகுது. உடனே அந்த வீட்டை உடைச்சு உள்ள போய் வீடு முழுக்க தேடி பார்க்கறாங்க. ஆனா சைக்கோ அங்க இல்ல. பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு வழியும் இருக்கும். அந்த வழியில உள்ள போய் பார்க்கறாங்க. பேஸ்மெண்ட்ல போய் தேடி பார்க்கும்போது தான் சீக்ரெட் ஏஜென்ட்டுக்கு தூக்கி வரி போடுற மாதிரி நிறைய விஷயம் தெரிய வருது. பேஸ்மெண்ட் முழுக்கவே கத்தி கோடாரின்னு ஏகப்பட்ட இரும்பலான ஆயுதங்கள் பேஸ்மெண்ட் முழுக்கவே செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம காணாம போன பொண்ணோட காரும் இங்க தான் நிக்குது. அதை பார்த்த உடனே சைக்கோ தான் அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிருப்பான்னு சொல்லி ஏஜென்ட் கன்ஃபார்மே பண்றாங்க. இவங்க இங்க தேடிட்டு இருக்கும்போது சைக்கோ கன் எடுத்துட்டு ஏஜென்ட்டுக்கு பின்னாடி வந்து அசஞ்சா சுட்டுருவேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டான். ஆனா ஏஜென்ட் அழகா அவன் கூட சண்டை போட்டு சூப்பரா அவன் கூட சண்டை போட்டு அவனோட துப்பாக்கியே பிடுங்கி அவனை மிரட்டி வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்து கூட வந்த போலீஸ் ஆபீசரை அவனை இங்கே தப்பிச்சு போகாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணி பார்க்கலான்னு போறாங்க. ஏஜென்ட் அப்படி உள்ள போகும்போது சைக்கோ பயங்கரமா அவங்க ஆன் பண்றான். தேவையில்லாம என்னோட வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, ஒழுங்கா சொல்றதை கேளுங்க, என் வீட்டுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். ஆனா சைக்கோ கத்துறத ஏஜென்ட் காதுலயே வாங்காம நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா மெயின் டோரை ஓபன் பண்ண உடனே ஏகப்பட்ட பொறி இருக்கும். ஆனா அதுல எல்லாம் மாட்டிக்காம ரொம்பவே கவனமா வீட்டுக்குள்ள இருக்க எல்லா ரூம்லயும் போய் யாராவது இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அதே சமயம் கையில இருந்து வாக்கி டாக்கி வச்சு வெளியில இருக்க போலீஸ் ஆபீசர் கிட்ட உள்ள நடக்கிற எல்லாத்தையுமே சொல்றா. அதையெல்லாம் கேட்டு ஜாக்கி பயங்கரமா சிரிக்கும். வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, ஆனா ஏஜென்ட்டுக்கு
இருக்கு. உபயோகப்படுற மாதிரியே அங்க எந்த தகவலும் கிடைக்கல. அதே சமயம் ஒரு ரூமோட கதவை பயங்கரமா லாக் பண்ணி சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கதவுல ஒரு கத்தியும் குத்தப்பட்டிருக்கு. ஏஜென்ட்டுக்கு ரொம்பவே சந்தேகம் வந்து கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த ரூம்குள்ள தான் அடைபட்டு இருக்கணும்னு சொல்லி அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. அந்த ரூமுக்குள்ள கூண்டு மாதிரி ஒரு செட்டப்ல ரொம்பவே மோசமான நிலைமையில எதையோ ஒண்ணு அடைச்சு வச்சிருக்கான். அதை பார்த்து மிரண்டு போய் ஏஜென்ட் பயந்து வெளியில ஓடி வந்து ஜாக்கி கிட்ட உள்ள இருக்கிறது யாரு, எதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. ஆனா ஜாக்கி அதுக்கு சிரிச்சுட்டே அது ஒரு டெவில், நரகத்துல இருந்து அந்த சாத்தான தான் அடைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சாத்தான் தான் தன்னோட மனைவியையும் குழந்தையும் கொன்னதாகும். அவங்கள மீட்டு கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த சாத்தான நான் புடிச்சு வச்சிருக்கேன். இந்த சாத்தான பிணை கைதியா பயன்படுத்தி ஆனா ஏஜென்ட் இவன் சொல்றதை நம்ப மாட்டாங்க. ஏஜென்ட் சைக்கோவை பார்த்து யார டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்க, நீ சொல்ற கதையை எல்லாம் என்னால நம்ப முடியாது, உடனே நீயே உண்மையை ஒத்துக்கோ, உள்ள இருக்கிறது யாருன்னு கேட்பாங்க. உன் சைக்கோ சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஏஜென்ட்டும் சைக்கோவோட வலிக்கே வந்து அது சாத்தான்றதை நானும் நம்புறேன், ஆனா அந்த சாத்தானை எப்படி புடிச்சு நீ உன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன்னு எனக்கு நீ சொல்லிதான் ஆகணும்னு கேட்பாங்க. ஆனா சைக்கோ அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே போன் எடுத்து சைக்கோ அரெஸ்ட் பண்றதுக்காக இன்னும் சில போலீஸ் ஆபீசர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கலான்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவனோட போனு சார்ஜ் இல்லாம டெட் ஆகி இருக்கு. சரி நம்மளே இவனை கூட்டிட்டு போலாம்னு சொல்லி கையில விலங்கு மாட்டி கார்ல ஏத்தி காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கார் ஸ்டார்ட் ஆகாது. அதே சமயம் வானம் முழுக்க கருமேகங்கள் சூழ்ந்து ஏகப்பட்ட மின்னல் வெடிக்கும். ஆனா வர்ற மின்னல் எல்லாமே இவங்களோட காரை தான் தாக்குது. அதை பார்த்து பயந்து இவங்க 3 பேரும் கார்ல இருந்து தப்பிச்சு ஜாக்கியோட வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கை கட்டப்பட்டிருக்க நிலைமையில கூட ஜாக்கி பயங்கரமா கத்துவான். இது எல்லாமே நரகத்துல இருக்கவங்க என் கூட பேசணும்னு சொல்றதுக்கான சிக்னல், என்னை விடுங்க நான் போய் அவங்களோட பேசி இந்த சாத்தனை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னோட மனைவியையும் என்னோட குழந்தையையும் நான் திரும்ப மீட்கணும்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். ஆனா ஏஜென்ட்டோ அவனை கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க. அதே சமயம் ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடக்குற மாதிரி இருப்பா. எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது கீழே மயங்கி கிடக்குற பொண்ணு இந்த ஜாக்கியோட ஒய்ஃப். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏஜென்ட்டுக்கு ஜாக்கி மேல கொஞ்சம் நம்பிக்கையும் வருது. அங்கிருந்து மனைவியை காப்பாத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த அப்புறம் தான் ஜாக்கியோட கையில இருக்க விலங்க கழட்டி விடுறாங்க. மனைவி மயக்கத்துல இருந்து எழுந்தப்போ என்னோட பையன் எங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. ஏஜென்ட் தான் உங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தி உங்களோட கனவு உங்க பையனை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்றாரு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவரை காப்பாத்திடுவாருன்னு சொல்லி மனைவிக்கு தைரியம் சொல்றாங்க. ஆனா மனைவி கணவரை பலாரணும்னு வச்சுட்டு இவன் தான் என்னோட குழந்தைய அந்த சாதான் கிட்ட தூக்கி கொடுத்தான், இவன் எப்படி என்னோட குழந்தையை காப்பாத்துவான்னு சொல்லி கேட்பாங்க. இந்த படம் பாக்குற நமக்கு மண்டை வெடிச்சிரும் போல, அவ்வளவு குழப்புறானுங்க. இப்பதான் மனைவி இன்னொரு உண்மையை சொல்றாங்க. இவ்வளவு நாள் கூண்டுல வச்சு இவன் கொடுமைப்படுத்திட்டு இருந்தது இவனோட பையனை தான். ஆனா சைக்கோ அதை அறியாமையே செஞ்சுட்டு இருந்திருக்கான். மனைவி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏஜென்ட்டுக்கு ஜாக்கி ஒரு சைக்கோன்னு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கான்ற விஷயமும் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பையனையும் காப்பாத்தி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சைக்கோவை பிடிச்சி ஜெயிலையும் போடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.